கணவன் மனைவி உறவு என்பது வாழ்க்கையின் அடிப்படை தூண்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரு மனிதன் தனியாக வாழ முடியாது என்பதையும், ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதற்காகவே குடும்ப அமைப்பு உருவானது என்பதையும் புரிந்து கொள்ளும்போது கணவன் மனைவி உறவின் அர்த்தம் மேலும் பெரிதாகிறது. திருமணம் என்பது வெறும் சமூக ஒப்பந்தம் மட்டுமல்ல, அது ஆன்மீக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் வாழ்வியல் பயணத்தில் நிலைத்த துணையாகவும் விளங்கும் பந்தமாகும். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் அந்த குடும்பம் மட்டுமல்லாமல் முழு சமூகமும் அமைதியானதாக மாறும். ஒற்றுமை என்பது சுலபமாக உருவாகும் ஒன்று அல்ல. அது தினசரி வாழ்க்கையில் சிறிய செயல்களால், பரஸ்பர புரிதலால், பாசத்தால், அன்பால், பொறுமையால் உருவாகும். கணவன் மனைவி இருவருக்கும் தனித்தனியான குணாதிசயங்கள், விருப்பங்கள், கனவுகள் இருக்கலாம். ஆனால் அந்த வித்தியாசங்களை மதித்து ஏற்றுக்கொள்வதே உண்மையான ஒற்றுமையின் அடையாளமாகும். ஒருவரின் கருத்தை மற்றவர் புறக்கணிக்காமல் கவனமாக கேட்பது, சந்தேகங்கள் எழும்போது அதை திறந்த மனதுடன் பகிர்ந்து பேசுவது, தன்னுடைய குறைகளை மறைக்காமல் ஒப்புக்கொள்வது போன்ற நுணுக்கமான செயல்கள்தான் உறவை வலுவாக மாற்றுகின்றன. வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அதிக பாசமும் உற்சாகமும் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் பொருளாதார சிக்கல்கள், குடும்ப பொறுப்புகள், குழந்தைகள் வளர்ப்பு, தொழில் வாய்ப்பு பிரச்சினைகள் போன்றவை அவர்களுக்கிடையே அழுத்தங்களை உருவாக்கும். அந்த அழுத்தங்களின் மத்தியில் கூட ஒற்றுமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. ஒற்றுமை இல்லாத இடத்தில் சண்டைகள், மன வருத்தங்கள், மன அழுத்தங்கள், அத்துடன் குடும்ப சிதைவுகள் வர வாய்ப்பு அதிகம். ஒற்றுமை கொண்ட வாழ்க்கையில் இருவரும் ஒருவருக்கொருவர் சமமாக நடத்துவது அவசியம். கணவன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மனைவியை கீழ்த்தரமாக நினைத்தாலோ அல்லது மனைவி தனது விருப்பங்களை மட்டும் முன்னிலைப்படுத்தி கணவனை புறக்கணித்தாலோ உறவு சீர்குலைந்துவிடும். இருவரும் சம உரிமையோடு குடும்பத்தை நடத்த வேண்டும். முடிவெடுக்கும் போது ஒருவரின் கருத்தையும் கேட்க வேண்டும். குழந்தைகளின் எதிர்காலம், பொருளாதார திட்டங்கள், குடும்ப பொறுப்புகள் போன்றவற்றில் ஒருவரே முடிவு செய்வது ஒற்றுமையை சீர்குலைக்கும். அதற்கு பதிலாக சேர்ந்து கலந்தாலோசித்து எடுக்கும் முடிவுகள் உறவை உறுதியாக்கும். அன்பு என்பது ஒற்றுமையின் முதன்மை தூண். அன்பின்றி வாழ்வது காயமடைந்த மரம் போல வெறிச்சோடியதாக மாறும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் என்னுடன் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது என்றொரு சொல்லை கூட இருவரின் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிறிய பரிசுகள், கவனிப்பு, உடன் செலவிடும் நேரம் ஆகியவை அன்பை வெளிப்படுத்தும் வழிகளாகும். பாசம் அதிகரிக்கும் போது சண்டைகள் குறையும், நம்பிக்கை உயரும், உறவு வலுப்படும். நம்பிக்கையும் ஒற்றுமையில் அவசியமானது. கணவன் மனைவி இடையே சந்தேகம் ஏற்பட்டால் அது நஞ்சாகிப் போகும். சந்தேகம் ஒருமுறை புகுந்தால் அன்பு சிதைந்துவிடும். அதனால் வெளிப்படையாக நடந்து கொள்வதும் நேர்மையாக பேசுவதும் அவசியம். ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பழகினால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒற்றுமை நிலைத்திருக்கும். பொறுமை என்பது மற்றொரு முக்கிய குணம். எந்த மனிதனும் முழுமையானவர் அல்ல, குறைகள் யாரிடமும் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய பழக்கங்கள் கூட சில நேரங்களில் சண்டைக்கு வழிவகுக்கலாம். ஆனால் பொறுமை காட்டி அந்த குறைகளை ஏற்றுக்கொள்வது உறவை பாதுகாக்கும். ஒருவர் தவறு செய்தால் அதை அடக்கமாகச் சொல்லி புரிய வைத்தால் மாற்றம் ஏற்படும். ஆனால் குரல் உயர்த்து சண்டையிட்டால் உறவு முறியடையும். அதனால் பொறுமை கொண்ட மனப்போக்கே ஒற்றுமைக்கான மூலக்கூறாகும். பொருளாதார விஷயங்களும் கணவன் மனைவி உறவில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பணம் பற்றிய சிக்கல்கள் பல தம்பதிகளின் ஒற்றுமையை குலைக்கும். அதனால் குடும்பச் செலவுகளை சேர்ந்து திட்டமிட வேண்டும். மனைவி கணவனின் வருமானத்தை மதிக்க வேண்டும். கணவன் மனைவியின் வீட்டுப் பொறுப்புகளை பாராட்ட வேண்டும். பண விஷயங்களில் வெளிப்படையாக பேசினால் சண்டைகள் குறையும். குழந்தைகள் வளர்ப்பிலும் ஒற்றுமை தேவை. குழந்தைகளின் கல்வி, ஒழுக்கம், பழக்கங்கள் ஆகியவற்றில் இருவரும் ஒரே கருத்துடன் இருக்க வேண்டும். ஒருவரே சலுகை அளித்து மற்றவர் கண்டிப்பாக இருந்தால் குழந்தைகள் குழப்பமடைவார்கள். அதனால் பெற்றோர்களின் ஒற்றுமை குழந்தைகளின் நல்ல வளர்ச்சிக்கு உதவும். முடிவில் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது வாழ்வியல் ஆனந்தத்திற்கான முக்கியமான அடித்தளம். அது ஒருவரின் நலனுக்காக மட்டும் அல்ல, குடும்பத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் சமுதாயத்தின் அமைதிக்கும் உதவுகிறது. ஒற்றுமை உள்ள வீட்டில் மகிழ்ச்சி நிரம்பியிருக்கும்.
சிரமங்கள் வந்தாலும் இருவரும் கைகோர்த்து சந்தித்தால் எதையும் வெல்ல முடியும். அன்பு, நம்பிக்கை, பொறுமை, புரிதல், மரியாதை ஆகியவை ஒற்றுமையின் தூண்களாக இருந்து வாழ்வை இனிமையாக்கும். கணவன் மனைவி உறவை ஒரு மரமாக எடுத்துக்கொண்டால் அதன் வேர் நம்பிக்கை, தண்டு அன்பு, கிளைகள் பொறுமை, இலைகள் புரிதல் என்று கூறலாம். இந்த எல்லாமும் சேர்ந்துதான் அந்த மரம் நிழல் தரும். அதுபோல ஒற்றுமை கொண்ட தம்பதிகள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் நிழலாக இருப்பார்கள். வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் ஒற்றுமை இல்லாமல் போனால் அதுவே ஒரு தனிமையான பாதையாக மாறும். ஆனால் ஒற்றுமையோடு நடந்தால் அந்த பாதை அழகாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். மனைவி கணவனின் துணைவியாய் மட்டுமல்லாமல் நண்பராகவும் தோழியாகவும் சில சமயம் தாயாகவும் சில சமயம் குழந்தையாகவும் நடந்து கொள்வாள். அதேபோல் கணவனும் ஒருவேளை நண்பனாகவும் பாதுகாப்பானவராகவும் அன்பானவராகவும் வழிகாட்டியாகவும் மாற வேண்டும். இந்த பன்முக குணங்கள்தான் உறவின் அழகை அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை வார்த்தையால் மட்டுமல்லாமல் பார்வையாலும் செயல்களாலும் உணர முடியும் நிலைக்கு வந்தால் அது மிக வலிமையான உறவாகும். ஒற்றுமை என்பதே எப்போதும் ஒரே மாதிரி சிந்திப்பது என்று பொருள் இல்லை. வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும், அதுவே இயல்பு. ஆனால் அந்த வித்தியாசங்களை மதித்து நடத்துவதே முக்கியம். ஒருவர் சொன்னதை மறுத்தாலே சண்டை என்று நினைத்துவிட்டால் ஒற்றுமை சிதைந்துவிடும். மாறாக, நீ சொல்வது நல்லது, ஆனால் இப்படி செய்தால் இன்னும் சிறப்பாகும் என்று பரிமாறிக்கொண்டால் அங்கு நல்லிணக்கம் நிலைக்கும். வாழ்க்கையில் வெளிப்புற சவால்கள் பல வரும். வேலை அழுத்தம், குடும்ப பொறுப்பு, உடல்நலம், பொருளாதார பிரச்சினைகள் போன்றவை தம்பதிகளுக்கு இடையே சிரமத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவற்றை எதிர்க்காமல் சேர்ந்து சமாளிக்க கற்றுக்கொண்டால் அந்த சவால்கள் கூட அவர்களின் உறவை வலுப்படுத்தும். ஒரு கணவன் தனியாக சுமந்து செல்ல முடியாத சுமையை மனைவியுடன் பகிர்ந்து கொண்டால் அது அறைப்பட்டுவிடும். அதேபோல் மனைவியின் கஷ்டங்களை கணவன் புரிந்து துணையாக இருந்தால் அவள் மனதில் நிம்மதி பிறக்கும். இந்த பரஸ்பர ஆதரவுதான் ஒற்றுமையின் உயிர். அன்பு கொண்ட தம்பதிகள் சண்டையில்லாமல் வாழ்வார்கள் என்று நினைப்பது தவறு. சண்டை என்பது இயல்பானது. ஆனால் அந்த சண்டையை எவ்வாறு கையாள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். சண்டையிட்ட பிறகு பேசாமல் நாட்கள் கடத்தினால் மனத்தில் பிளவு வரும். ஆனால் சண்டைக்குப் பிறகு உடனே மனம் திறந்து பேசினால் அது உறவை மேலும் நெருக்கமாக்கும். உனக்கு கோபம் வந்தது சரி, ஆனா நான் சொன்னதால உனக்கு மனம் புண்பட்டிருந்தால் மன்னிச்சிடு என்ற ஒரு வாக்கியம் கூட அன்பை அதிகரிக்கும். சண்டைகள் நடந்தாலும் அன்பின் வெளிப்பாடு குறையக்கூடாது. சண்டை முடிந்ததும் சிறிய புன்னகை, ஒரு அன்பான வார்த்தை, சிறிய கவனிப்பு எல்லாம் மனதைப் படுத்தும். சில நேரங்களில் சண்டை நடந்த பிறகு அமைதியாக வீட்டுப் பணி செய்து உதவுவது கூட பிரச்சனையை அடக்கிவிடும். அன்பை வெளிப்படுத்தும் சிறிய செயல்கள் பெரிய புண்களை ஆற்றும். மிக முக்கியமான ஒன்று, சண்டைகள் குழந்தைகளின் முன்னிலையில் நிகழக்கூடாது. பெற்றோரின் சண்டைகளை பார்த்து வளர்கிற குழந்தைகள் மனதில் அச்சம், குழப்பம், நம்பிக்கையின்மை ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வார்கள். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அதனால் பாதிக்கப்படலாம். எனவே சண்டைகள் தவிர்க்க முடியாமல் நடந்தாலும் அதை தனிமையில் தீர்த்துவிட்டு குழந்தைகளுக்கு முன் அன்புடன் நடப்பது அவசியம். சில நேரங்களில் சண்டைகளை தவிர்க்க நகைச்சுவையும் உதவும். சூழல் மோசமாக மாறும்போது ஒரு சிரிப்பு, ஒரு சிறிய ஜோக் அல்லது பழைய நினைவுகளைச் சொல்லுவது சூழலை இலகுவாக்கும். சிரிப்பு என்பது மருந்து போல செயல்படும். முடிவாக, கணவன் மனைவி இடையிலான சண்டைகள் இயல்பானவை. ஆனால் அதை சமாளிக்கும் முறையே குடும்பத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். பொறுமை, மன்னிப்பு, புரிதல், திறந்த மனம், அன்பு ஆகியவை இருந்தால் எந்த சண்டையும் நீண்ட நாள் நீடிக்காது. உண்மையில் சண்டைகள் கூட அவர்களின் உறவை வலுப்படுத்தும் தருணங்களாக மாறும். சண்டை என்றால் பிரிவு அல்ல, அது புரிதலுக்கான பாலம் என்ற உண்மையை நினைவில் வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலைக்கும். கணவன் மனைவி உறவு என்பது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய பந்தமாக கருதப்படுகிறது. இந்த பந்தம் அன்பு, நம்பிக்கை, மரியாதை, பொறுமை, தியாகம் ஆகியவற்றின் மேல் நிலைத்திருக்கிறது. ஆனால் மனிதர்கள் இருவர் கூடினால் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் வாழ்வது சாத்தியமற்ற ஒன்று. இரண்டு நபர்களும் வேறு குடும்பங்களில், வேறு சிந்தனை முறைகளில், வேறு வாழ்க்கை சூழ்நிலைகளில் வளர்ந்திருப்பதால்
அவர்கள் வாழ்வில் எண்ணங்களும் அணுகுமுறைகளும் வேறுபடுவது இயல்பானது. இதுவே சில நேரங்களில் சண்டைகளாக மாறும். சண்டைகள் ஏற்படாத குடும்பம் எதுவும் இல்லை, ஆனால் அந்த சண்டைகளை சமாளிக்கும் முறையே ஒரு குடும்பத்தை உறுதியாக்குகிறது. சண்டை என்பது எப்போதும் எதிர்மறையான விளைவுகளையே தரும் என்று நினைக்கக்கூடாது. சரியான முறையில் அணுகப்படும் போது அது புரிதலுக்கான வாய்ப்பாகவும், ஒருவரின் மனநிலையை மற்றொருவர் நன்றாக அறிந்து கொள்ளும் தருணமாகவும் மாறும். அதற்கான முதல் படி பொறுமை. கோபம் வந்தவுடன் உடனே பதில் சொல்லிவிட்டால் பிரச்சனை பெரிதாகும். கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தால் அந்த வெடிப்பு அடங்கிவிடும். பிறகு நிதானமாக பேசி முடிவெடுப்பது நல்லது. மற்றொரு முக்கிய அம்சம் பேசும் விதம். நீ எப்போதுமே இப்படித்தான் என்று குற்றம் சாட்டும் வார்த்தைகள் சூழலை மோசமாக்கும். அதற்கு பதிலாக இது எனக்கு வலியாக இருக்கிறது என்று உணர்வுகளை வெளிப்படுத்தினால் அது மென்மையாக இருக்கும். குற்றம் சாட்டாமல் சொல்வது புரிதலுக்கு வழிவகுக்கும். அதே சமயம் சண்டையின் அடிப்படை காரணத்தை ஆராய வேண்டும். சில நேரங்களில் சிறிய விஷயம் போல தோன்றும் பிரச்சனையின் பின் பெரிய காரணம் இருக்கும். பொருளாதார அழுத்தம், வேலைப்பளு, குடும்பத்தினர் தலையீடு, உடல் நலன் பாதிப்பு போன்றவை சண்டைகளுக்கு காரணமாக இருக்கும். அதை வெளிக்கொணர்ந்து பேசினால் தீர்வு எளிதாக கிடைக்கும். மன்னிப்பு என்பது உறவின் அடித்தளம். யாரும் பூரணமானவர்கள் அல்ல, தவறுகள் எப்போதும் நிகழும். அந்த தவறுகளை பிடித்துக் கொண்டு பழி தீர்க்கும் எண்ணத்தில் இருந்தால் குடும்ப வாழ்க்கை சிதைந்துவிடும். மன்னித்து மறந்துவிடும் குணம் உறவை உறுதிப்படுத்தும். பழமொழி சொல்வது போல, மன்னித்தால் மனம் சாந்தம் அடையும். ஒருவரின் குறைகளை நாள்தோறும் எண்ணிக்கொண்டு வாழ்வதை விட நல்ல குணங்களை பார்த்து வாழ்வதே உறவுக்கு ஆற்றல் தரும். சண்டைகள் பெரும்பாலும் தொடர்பு இல்லாமையின் விளைவாக ஏற்படும். தினசரி வாழ்க்கையில் சிறிய விஷயங்களையும் ஒன்றாக பேசிக்கொள்ளும் பழக்கம் இருந்தால் பெரிய பிரச்சனைகள் உருவாகாது. கணவன் தனது வேலை அழுத்தங்களை மனைவியிடம் பகிர்ந்து கொண்டால் அவள் புரிந்து கொள்வாள். மனைவி தனது குடும்ப பணி அழுத்தங்களை கணவனிடம் பகிர்ந்தால் அவனும் அவளுக்கு துணையாக இருப்பான். இப்படி திறந்த மனதோடு பேசும் போது சண்டைகள் குறையும். சில நேரங்களில் மூன்றாம் நபர் தலையீடு பிரச்சனைகளை பெரிதாக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலான விஷயங்களை உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் மிகையாக பகிர்ந்தால் அவர்களின் கருத்துக்கள் தேவையற்ற தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எனவே முதலில் இருவரும் தனியாக அமர்ந்து பிரச்சனையை பேசிப் போக்கும் பழக்கம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு என்பது உடல் மட்டுமல்ல, ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் நெறிமுறைகளையும் இணைக்கும் புனிதமான பந்தமாகும். திருமணம் என்பது இரண்டு நபர்களின் இணைவு மட்டுமல்ல, இரண்டு குடும்பங்களின் இணைவு, இரண்டு கலாச்சாரங்களின் சங்கமம், இரண்டு ஆன்மாக்களின் பிணைப்பு. இவ்வாறான உறவின் நிலைத்தன்மைக்கு ஆன்மீக அடிப்படையும் கலாச்சார உணர்வும் நெறிமுறை மதிப்பும் மிகவும் அவசியம். ஆன்மீகத்தின் பங்களிப்பு கணவன் மனைவி உறவில் மிகப்பெரியது. கடவுளை மையமாக கொண்டு வாழும் குடும்பத்தில் சண்டைகள் நீண்ட நாள் நிலைக்காது. காலை மாலை பிரார்த்தனை, கோவில் செல்வது, பண்டிகை நாட்களில் வழிபாடு செய்வது போன்ற செயல்கள் இருவருக்கும் ஒரு உள் அமைதியை ஏற்படுத்தும். அன்பும் பரிவு நிரம்பிய மனநிலையை உருவாக்கும். ஆன்மீகம் என்பது வெறும் சடங்குகளுக்கு மட்டும் அல்ல, வாழ்க்கையை உயர்வாக நடத்தும் வழிகாட்டியாகும். ஒரு குடும்பத்தில் இருவரும் தங்களது ஆன்மீக நம்பிக்கைகளை மதித்து ஒன்றாக பகிர்ந்து கொண்டால் உறவு வலுவடையும். கலாச்சாரம் மனித சமுதாயத்தின் அடையாளம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தனி கலாச்சார பிணைப்பு உண்டு. திருமணத்தால் ஒருவரின் பழக்க வழக்கங்கள் மற்றொருவரின் வாழ்க்கையில் கலந்து செல்கின்றன. இதை ஏற்றுக்கொண்டு வாழும் போதே உண்மையான ஒற்றுமை உருவாகும். கணவன் மனைவி ஒருவரின் கலாச்சாரத்தை மற்றொருவர் புரிந்து கொண்டால் அது அன்பின் அடையாளமாக மாறும். உதாரணத்திற்கு, மனைவி தனது வீட்டில் கொண்டாடிய பண்டிகைகளின் முறையை கணவனுடன் பகிரும்போது கணவன் அதனை ஏற்று அவளுடன் மகிழ்ந்தால் அது அவளுக்கு அன்பின் வெளிப்பாடாக தோன்றும். அதேபோல கணவன் தனது குடும்ப பாரம்பரியங்களை மனைவியிடம் பகிரும்போது மனைவி அதனை மதித்தால் உறவு இனிமையாகும். குடும்பத்தின் கலாச்சாரத்தில் விழாக்கள், சடங்குகள், குடும்ப கூடல்கள் முக்கிய இடம் பெறுகின்றன. ஒரு பண்டிகையை இணைந்து கொண்டாடுவது, உறவினர்களுடன் சந்தித்து மகிழ்வது, பழமையான பாரம்பரிய உணவுகளை சமைத்து பகிர்வது, இவை அனைத்தும் கணவன் மனைவியை இன்னும் நெருக்கமாக இணைக்கின்றன.
பண்டிகைகள் என்பது வெறும் சடங்குகளாக அல்லாமல் உறவுகளை வலுப்படுத்தும் நிகழ்வுகளாக மாறுகின்றன. நெறிமுறை வாழ்க்கை என்பது ஒற்றுமையின் அடித்தளம். கணவன் மனைவி இருவரும் நேர்மையுடன், நம்பிக்கையுடன், விசுவாசத்துடன் நடக்கும்போது உறவு தகராது. பொய் பேசுதல், மறைப்பது, ஏமாற்றுவது போன்றவை உறவை சிதைக்கும். உண்மையை வெளிப்படையாகச் சொல்லும் பழக்கம் இருந்தால் சண்டைகள் குறையும். இருவரும் பொறுப்புணர்வோடு நடந்தால் குடும்பம் உறுதியானதாக இருக்கும். கணவன் குடும்ப பொறுப்பை தவிர்த்துவிட்டால் மனைவி சிரமப்படும். மனைவி தனது பொறுப்புகளை புறக்கணித்தால் கணவன் மனம் புண்படும். எனவே இருவரும் சமமாக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீகமும் கலாச்சாரமும் இணைந்தால் குடும்பம் வளரும். உதாரணமாக, தினசரி உணவை உண்ணும் முன் கடவுளை நினைத்து பிரார்த்தனை செய்வது மனதில் நன்றி உணர்வை வளர்க்கும். நன்றி உணர்வு இருக்குமிடத்தில் சண்டைகள் குறையும். அதேபோல பண்டிகை நாட்களில் உறவினர்களை அழைத்து மகிழ்வது, குழந்தைகளுக்கு நம் பாரம்பரியத்தை கற்பிப்பது ஆகியவை குடும்பத்தின் மதிப்பை உயர்த்தும். ஆன்மீகம் மனிதனை எளிமையாக மாற்றும். எளிமை இருக்கும் இடத்தில் ஒற்றுமை எளிதாக வரும். மனைவி கணவன் இடையே ஏற்பட்ட சண்டைகள் கூட இருவரும் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்த பிறகு அமைதியாகிவிடும். மனதை கட்டுப்படுத்துவது ஆன்மீகத்தின் பெரிய பயன். கலாச்சாரம் வாழ்க்கையை அழகாக மாற்றும். வீட்டில் விழாக்கள், சடங்குகள், கலைகள், இசை, பாரம்பரிய உணவுகள் இவை அனைத்தும் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் அன்பும் அதிகரிக்கும். மனைவி கணவன் இருவரும் சேர்ந்து கலாச்சாரத்தை அனுபவிக்கும் போது அவர்களின் உறவு இனிமையாகும். நெறிமுறை குடும்பத்தில் ஒழுக்கத்தை நிலைநிறுத்தும். கணவன் மனைவி இருவரும் நல்ல குணங்கள் கொண்டவர்களாக இருந்தால் குழந்தைகளும் அதனை கற்றுக்கொள்வார்கள். குழந்தைகளின் முன்னிலையில் பெற்றோர் பொய் பேசாமல் ஒருவருக்கொருவர் மரியாதையுடன் நடந்தால் குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் அதை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். மொத்தத்தில் ஆன்மீகம், கலாச்சாரம், நெறிமுறை இந்த மூன்றும் கணவன் மனைவி உறவின் 3 தூண்கள். இவை இருந்தால் எந்த சண்டையும் நீண்ட நாள் நிலைக்காது. எந்த பிரச்சனையும் கடந்து செல்ல முடியாததாக மாறாது. அன்பு, மரியாதை, நம்பிக்கை ஆகியவை வளர்ந்து குடும்பம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கணவன் மனைவி உறவை வலுப்படுத்துவதில் ஆன்மீகமும் கலாச்சாரமும் நெறிமுறைகளும் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கணவன் மனைவி உறவு என்பது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் காணப்படும் காதல், ஈர்ப்பு, மன அழுத்தம், மகிழ்ச்சி ஆகியவற்றின் கலவையாக துவங்குகிறது. ஆனால் வாழ்க்கை நீண்ட காலமாக செல்லும்போது ஆரம்ப கட்ட அன்பும் பாசமும் ஈர்ப்பும் தன்மையை மாற்றிக்கொள்ளும். நீண்டகால உறவை நிலைத்திருக்க வேண்டுமானால் பரஸ்பர புரிதலும், பொறுமையும், மன்னிப்பும், அன்பும், நம்பிக்கையும், ஒருவரின் குறைகளை ஏற்றுக்கொள்ளும் திறனும் அவசியம். இதே சமயம் வாழ்க்கையின் வெவ்வேறு பருவங்களில் ஏற்படும் சவால்களை இணைந்து சமாளிக்க வேண்டும். நீண்டகால உறவை நிலைநிறுத்தும் முதன்மையான காரணம் பரஸ்பர புரிதல் ஆகும். வாழ்க்கை முழுவதும் ஒருவரும் மற்றொருவரையும் புரிந்து கொள்ள முயற்சித்தால் எந்த பிரச்சனையும் பெரியதாக மாறாது. இவ்வாறு புரிதல் வளர்ந்தால் சின்ன சண்டைகள் கூட ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ளும் வாய்ப்பாக மாறும். அன்பும் மரியாதையும் உள்ள இடத்தில் உறவு வலுப்படும். மற்றவர் செய்யும் தவறுகளை மன்னித்து நல்ல குணங்களை பாராட்டுவது நீண்டகால உறவுக்கு உயிர் ஊட்டும். பொறுமை என்பது நீண்டகால உறவின் முக்கியமான தூண். வாழ்க்கையில் சிக்கல்கள், உடல் மற்றும் மன அழுத்தங்கள், பொருளாதார சவால்கள் எல்லாம் வரலாம். இவ்வாறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒருவர் பொறுமையுடன் இருவரும் நிலைத்திருப்பது உறவை அழைக்காமல் வைக்க உதவும். பொறுமை இல்லாமல் சிறிய வெறுப்பும் கோபமும் தொடர்பை சேதப்படுத்தும். நீண்டகால உறவு என்பது குற்றங்களை மறந்து முன்னே செல்லும் குணத்தின் மேல்தான் நிலைக்கிறது. மன்னிப்பு மற்றும் குறைகளை ஏற்றுக்கொள்வது நீண்டகால உறவுக்கு அடிப்படை. ஒருவரின் குறைகளை நினைத்துக் கொண்டு வாழும்போது அன்பு குறையும். ஆனால் குறைகளை ஏற்றுக்கொண்டு நல்ல குணங்களை உயர்த்திக் கொண்டால் உறவு வலுப்படும். தவறுகள் மனிதனின் இயல்பான அம்சங்கள். அதனால் ஒவ்வொருவரும் ஒருவரை மன்னித்து பழைய மனச்சோர்வுகளை மறந்து வாழ்க்கையை தொடர்ந்தால் நீண்டகால உறவு உறுதியானது. அன்பு மற்றும் பாசம் என்பது உறவை நீண்ட காலமாக செயல்படுத்தும் சக்தி. ஆரம்பத்தில் இருக்கும் காதல் காலம் சற்று குறைவாக வந்தாலும் ஒவ்வொரு நாளும் அன்பை வெளிப்படுத்துவது, சிறிய செயல்களால் மற்றவரை மகிழ்த்தல், கவனித்தல் ஆகியவை உறவை நிலைநிறுத்தும்.
காலை எழுந்ததும் நலம் என்று கேட்டல், வேலை முடிந்ததும் நீ இன்று சாப்பிட்டாயா போன்ற சிறிய அக்கறை செயல்கள் பெரும் வலிமை தரும். இத்தகைய அன்பு காட்சிகள் வாழ்நாள் முழுவதும் உறவை உறுதியோடு வைத்திருக்கும். நம்பிக்கை மற்றும் விசுவாசம் நீண்டகால உறவுக்கு மிக முக்கியம். ஒருவரும் மற்றவரை சந்தேகம் பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் வாழும் போது உறவு பாதுகாப்பானது. ஒருவரின் தனிப்பட்ட நண்பர்கள், பணியிடம், சமூக தொடர்புகள் போன்றவற்றில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அது உறவை சிதைக்கும். நம்பிக்கை வளர்ந்தால் சந்தேகங்கள், கேள்விகள், பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். வாழ்க்கையின் பருவங்களில் ஏற்படும் சவால்களை இணைந்து சமாளித்தல் நீண்டகால உறவின் மற்றொரு முக்கிய அம்சம். உடல் நலம் பாதிக்கப்பட்டால் ஒருவரை ஒருவரும் கவனித்தல், குழந்தைகள் வளர்ந்ததும் அவர்களைப் பற்றிய முடிவுகளை ஒன்றாக எடுத்து நடந்து கொள்ளுதல், வேலை அழுத்தங்கள், பொருளாதார சவால்கள் வரும்போது ஒருவருக்கொருவர் துணையாக இருக்குதல் இவை உறவை நிலைத்திருக்க உதவும். பொருளாதார சமநிலை நீண்டகால உறவின் முக்கிய காரணி. பணம் குறைவாக இருந்தாலும் இருவரும் இணைந்து செலவுகளை திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்தினால் மன அழுத்தம் குறையும். ஒருவரே செலவுகளை கவனித்தால் மற்றவருக்கு பாதிப்பு உண்டாகும். எனவே செலவுகளையும் முதலீட்டையும் ஒன்றாக கவனித்து நடப்பது உறவை வலுப்படுத்தும். நீண்டகால உறவின் மற்றொரு ரகசியம் குழந்தைகள் வளர்ப்பு மற்றும் குடும்ப உறவுகள். வாழ்க்கை பல வருடங்கள் செல்லும் போது குழந்தைகள் வளர்ச்சி, குடும்ப நிகழ்வுகள், உறவினர்களின் சம்பந்தங்கள் ஆகியவை ஒருவருக்கு மன அழுத்தத்தை தரலாம். ஆனால் கணவன் மனைவி ஒரே மனதோடு குழந்தைகள் மற்றும் குடும்பத்தைப் பற்றிய முடிவுகளை எடுத்து நடப்பதால் உறவை வலுப்படுத்த முடியும். ஆரோக்கியம் மற்றும் உடல் பராமரிப்பு நீண்டகால உறவுக்கு அவசியம். ஆரோக்கியமான உடல் மற்றும் மனநிலை உறவை நிலைத்திருக்க உதவும். ஒருவரின் உடல் அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டால் மற்றவர் துணையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஆரோக்கிய உணவு, உடற்பயிற்சி, மன அமைதி ஆகியவற்றை பராமரித்தால் உறவு நீண்ட நாள் நிலைக்கும். பழைய நினைவுகளை பேணல் நீண்டகால உறவின் மற்றொரு முக்கிய அம்சம். திருமண நாள், குழந்தை பிறந்த நாள், குடும்ப விழாக்கள் போன்ற நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டாடுதல் உறவை புதுப்பித்து உறவில் இனிமையையும் மகிழ்ச்சியையும் தரும். சிறிய அன்பான செயல், ஒரு புன்னகை, ஒரு நன்றி சொல்லல் ஆகியவை உறவை நிலைத்திருக்க உதவும். ஒன்றாக கனவுகளை பகிர்வு என்பது உறவை நீண்டகாலமாக வலுப்படுத்தும். வீடு, குழந்தைகளின் கல்வி, வாழ்க்கை குறிக்கோள், ஓய்வு நாள் வாழ்க்கை போன்ற கனவுகளை ஒரே மனதோடு பேசுவதால் உறவு ஒருங்கிணைந்ததாக இருக்கும். ஒருவரின் கனவுகள் மற்றவர் புரிந்து, ஆதரித்து, ஒரே பாதையில் முன்னேற்றப்படுவதை பார்த்தால் உறவை நிலைநிறுத்துவது எளிதாகும். வயதான பிறகும் உறவை பராமரித்தல் முக்கியம். முதுமையில் கூட ஒருவருக்கொருவர் நண்பராகவும் துணையாகவும் இருக்க வேண்டும். குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நேரத்தை கொடுத்து அன்பு வெளிப்படுத்தினால் உறவு நிலைத்திருக்கும். வாழ்க்கையின் கடைசி நாட்களிலும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது நீண்டகால உறவின் அடையாளமாகும். முடிவாக, நீண்டகால உறவு என்பது ஒருவரின் தனிமனித குணங்களின் மேல் மட்டுமல்ல, இருவரின் ஒருங்கிணைந்த முயற்சியின் மேல் தாங்கப்படும் பந்தமாகும். பரஸ்பர புரிதல், பொறுமை, மன்னிப்பு, அன்பு, நம்பிக்கை, நேர்மை, குழந்தைகளுக்கான ஒற்றுமை, குடும்ப உறவுகளின் பராமரிப்பு ஆகியவை அனைத்தும் இணைந்து கணவன் மனைவி உறவை வாழ்க்கையின் கடைசி நாள்கள் வரை நிலைத்திருக்கச் செய்கின்றன. உண்மையில் நீண்டகால உறவு என்பது ஒருவரின் வாழ்வு மற்றவரின் வாழ்வுடன் இணைந்திருப்பது என்பதே பிரதான கருத்து ஆகும். ஒருவரின் வாழ்வு மற்றவருடன் இணைந்திருக்கும் போது உண்மையான பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதனால் கணவன் மனைவி உறவை நீண்ட காலம் நிலைத்திருக்க வைக்கும் ரகசியம் பரஸ்பர புரிதல், அன்பு, பொறுமை, மன்னிப்பு மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவு எனலாம்.